புகழ்கொண்ட அரசாலும் தமிழுக்கு வணக்கம். வெண்கற்ற குடையோடு கலையரசி மணிமாறன். வாருங்கள், வெண்கற்ற குடையின் கீழ் தமிழோடு உலகை ஆள்வோம். நேற்றைய காணொலியில யாப்பாராய்ச்சியின் வளர்ச்சி நிலையில பிறந்ததுதான் பாட்டியல் என்னும் புதுவகை இலக்கணம். அந்த பாட்டியல் நூல்கள் பற்றிய அறிமுகம், அதுக்கப்புறம் பன்னிரு பாட்டியல், இது பற்றிய தகவல்களை பார்த்தோம். இன்றைய காணொலியில நம்ம பார்க்கக்கூடியது வச்சனந்தி மாலை, அதாவது வெண்பா பாட்டியல், சிதம்பர பாட்டியல், அகத்தியர் பாட்டியல், நவநீத பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல், பிரபந்த மரபியல், பிரபந்த தீபிகை, இந்த பாட்டியல் நூல்கள் பற்றிய அறிமுகத்தை பார்க்கலாம். வெண்கற்ற குடையை பதிவு செய்து கொள்ளுங்கள். வெண்பா பாட்டியல், அதாவது வெண்பா பாட்டியல் என்பது வச்சனந்தி மாலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெண்பா பாட்டியலின் ஆசிரியர் குணவீர பண்டிதர். இவர் தன்னுடைய ஆசிரியரான வச்சனந்தி தேவர் என்பவருடைய பெயரால இந்த நூலை இயற்றினார் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்நூல் எந்தோ வழித்தது எனும் இந்நூல் இந்திரகாளி என்னும் நூலின் வழித்து என்று சொல்லப்படுது. அதாவது இந்திரகாளியம் என்னும் பாட்டியல் நூலினுடைய மரபாகத்தான், வழி நூலாகத்தான் இந்த வெண்பா பாட்டியல் படைக்கப்பட்டிருக்கு என்பது ஆராய்ச்சிகளினுடைய விளைவா நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நூல் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்துல இயற்றப்பட்ட நூல், 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த நூல்ல 100 வெண்பாக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, 55 சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணத்தை ரொம்ப அழகா சொல்லக்கூடியதுதான் வெண்பா பாட்டியல். இதுல 3 பிரிவுகள் இருக்கு. அதாவது மொழியியல், செய்யுளியல், பொதுவியல் எனும் 3 பிரிவுகளாக இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம குணவீர பண்டிதர் நேமிநாதம் என்ற இன்னொரு நூலையும் இயற்றினார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நவநீத பாட்டியல். நவநீத நாடனார் என்பவரால் இயற்றப்பட்டதால நவநீத பாட்டியல் என்று சொல்லப்படுது. 27 மிகை செய்யுட்களை நீக்கி விட்டோம்னா மீது இருக்கக்கூடிய தகவல்கள் 44 சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. சிதம்பர பாட்டியல், சிதம்பர பாட்டியல் அகத்தியர் பாட்டியல் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இதுல 47 செய்யுட்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது 63 சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணத்தை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இலக்கண விளக்க பாட்டியல். இந்த இலக்கண விளக்க பாட்டியல் 5 இலக்கணங்களுக்குரிய இலக்கணத்தை ரொம்ப அழகா சொல்லுது. இதனுடைய ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். இதுல முதற் பகுதியிலேயே ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது இந்த இலக்கண விளக்க பாட்டியல்ல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய பாட்டியல் இலக்கணத்தை நான் செய்யவில்லை, என்னுடைய குமாரரான என்னுடைய மகன் இந்த இலக்கண விளக்க பாட்டியல்ல இருக்கக்கூடிய பாட்டியல் பகுதியை இயற்றினார் என்ற தகவலும் சொல்லப்படுது. அதாவது தியாகராச தேசிகரால் பாட்டியல் இலக்கணம் படைக்கப்பட்டது என்பதையும் அந்த நூலினுடைய முதற் பகுதி நமக்கு சொல்லுது. இலக்கண விளக்க பாட்டியல் பற்றி நிறைய போட்டித் தேர்வுகள்ல கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இலக்கண விளக்க பாட்டியல் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூல் 63 சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணத்தை ரொம்ப அழகா சொல்லுது. அடுத்து பிரபந்த மரபியல். பிரபந்த மரபியல் தான் 96 வகையான சிற்றிலக்கியங்களுக்குரிய இலக்கணத்தை சொல்லக்கூடியது. இந்த நூலை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கல. இந்த நூலினுடைய காலம் 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியாக சொல்லப்படுகிறது. இந்த நூலினுடைய கையெழுத்து பிரதி சென்னை அரசியலார் ஓலைச்சுவடி நூலகத்துல நமக்கு இருக்கு. நாளை வேறொரு பாட்டியல் நூலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தமிழ் படிப்போம், நெறி அறிவோம். வெண்கற்ற குடையை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.